இங்க மாற வேண்டியது ட்ரெஸ்ஸோ, கிஸ்ஸோ, கட்டிப்புடியோ இல்ல. கவர்மெண்டும், நம்மளோட மைண்டும் தான். நம்ம மைண்ட் சரியா இருந்தாலே, இந்த மாரி ட்ரெஸ் பண்றது, கிஸ் பண்றதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மொத்தத்துல நிம்மதியான வாழ்க்கை தான் தேவைங்க. வெளிநாட்டுல வாழ்றவங்க, அவங்கவங்களுக்காக வாழ்றாங்க அப்படி சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல. இந்தியால வாழ்றவங்களும் சரி, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களும் சரி, அவங்க குடும்பத்துக்காக தான் வாழ்றாங்க. இந்தியால வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி வேலை கிடைச்சா கூட சேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பாப்புலேஷன் அந்த மாரி இருக்கு. அப்படி வேலை கிடைச்சா கூட இப்ப இருக்கிற விலைவாசியில குழந்தைங்க படிப்பு, வாடகை வீடு, ஃபேமிலிய மெயின்டெயின் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்லதுக்கே மூச்சு முட்டுது. அப்ப நெனச்சு பாருங்க. அப்புறம் யூரோப்லலாம் கல்ச்சர் நல்லா இல்ல. அதாவது இந்தியாவுலலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பப்ளிக்ல குழந்தைங்க முன்னலாம் ரொம்ப டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இங்க வந்து ட்ரெஸ்ஸு குளுர்ல எல்லாருமே உங்கள மாரி போத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெயில்ல தான் அவங்க இந்த மாரி ட்ரெஸ் பண்றாங்க. ஏன்னா, சூரிய ஒளி அவங்களுக்கு குளுர்ல கம்ப்ளீட்டா கிடைக்கிறதே இல்ல. அதனால வெயில்ல இந்த மாரி ட்ரெஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் சூரியன் உடம்புல படும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தியா ஃபீல் ஆகும். நான் 2003ல மும்பை போம்போதே, அங்கே அப்பவே இந்த மாரி ட்ரெஸ்லாம் பண்ண தான் ஆரம்பிச்சாங்க. நம்ம இடத்துலலாம் டிசம்பர், ஜான்வரில மட்டும் தான் குளுரு. இங்க அப்படி கிடையாது. இங்க ஒரு 6, 7 மாசம் குளிர் தான். மீதி இருக்கிற டைம்ல தான் சம்மரு. ஸோ அந்த டைம்ல மட்டும் தான் இவங்க இந்த மாரி ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க. இன்னொன்னு இவங்க கல்ச்சர் கொஞ்சம் அந்த மாரி தான். அதே மாரி இவங்க குழந்தைங்க முன்னலாம் கிஸ் எல்லாம் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி கிஸ் அடிக்கிறவங்க காலேஜ் பசங்க, டீனேஜ் பொண்ணுங்க அந்த மாரி தான். நம்ம இடத்துல இந்த மாரி கிஸ் பண்றது பார்க்லயும், புதருக்குள்ளயும் தான் பண்றோம். சிலவங்க அப்படி பண்ணிட்டு அங்க கொன்னும் போட்டு போயிர்றாங்க. இங்க பப்ளிக்ல இவங்க பண்றாங்க. அத யாரும் மைண்ட் பண்றது கிடையாது. யாரும் அவங்கள எட்டி கூட பார்க்கறதில்ல. இப்ப எங்கள மாரி இந்தியன்ஸ் கூட வந்த புதுசுல கொஞ்சம் லைட்டா பார்த்து இப்ப எங்களுக்கு கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்ல. நம்ம இந்தியன் சினிமால பண்ணாததை இவங்க பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஹியூமன் லைஃப்ல நடக்கிற சாதாரணமான ஒரு விஷயம் தான். நான் எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன். அதுல நீங்க பாருங்க. இந்த பொண்ணுங்க அரைகுறையா ட்ரெஸ் பண்ணுது நீங்க சொல்றீங்க. ஆனா எவ்வளவோ மென் கிராஸ் பண்ணி தான் போறாங்க. ஆனா ஒருத்தர் கூட அவங்கள எட்டியே பார்க்கல. ஆனா நம்ம பொண்ணுங்க போத்திக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனா 2 பொண்ணுங்க நடுத்தெருவுல வந்தா, நம்ம எந்த மாரி அவங்க முன்ன ரியாக்ட் பண்றோம், அத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப பசங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் பனியனோட நம்ம எவ்வளவோ இடத்துக்கு டிராவல் பண்றோம். பைக்ல, ட்ரெயின்ல, பஸ்ல. ஆனா ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு ஸ்கர்ட், ஒரு டீ ஷர்ட்டோட வந்தா, நம்ம ரொம்ப பெரிய விஷயமா அத கிரியேட் பண்றோம். இவ்வளோ தூரம் நீங்க ட்ரெஸ்ஸு, கிஸ்ஸு இப்படி என்னெல்லாமோ பேசுறீங்க. நம்ம இடத்துல ஒரு பொண்ணு நைட்டு 6 மணிக்கு அப்புறம் தனியா வெளிய முடியாது. நைட் என்ன பகல்லே ஒரு பொண்ணு தனியா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல முடியாது. ஆனா, இந்த நாட்டுல இந்த பொண்ணுங்க 1 மணி, 2 மணி, 3 மணி எத்தன மணி ஆனாலும் சிங்கிள் கேர்ல்ஸா வெளில போறாங்க, ரன்னிங் போறாங்க, வெளில ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூடலாம் போய் என்ஜாய் பண்றாங்க. என்னெல்லாமோ பண்றாங்க. ஆனா, அவ்ளோ பாதுகாப்பு இருக்கு. ஆனா, நம்ம நாட்ல சத்தியமா அது கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். 5 வயசு குழந்தைய கூட நம்ம விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ட்ரெஸ் எப்படி போத்துனா என்னங்க பிரயோஜனம்?